இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க. ஜாலி 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 ஜாலி. அம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோமா? சரிப்பா. போ போ. அப்பாடா சிஸ்டர், மாப்பிள்ளை இன்னைக்கு காலி. கோவிந்தா கோவிந்தா. மலர் விளையத்துக்கு ஆர்டர் பண்ணிடுவோம். அந்த வைரம் இன்னைக்கு என் கைக்கு வந்துரும். சிஸ்டர், கவுண்டிங்லயே இருப்போம். வைரம் சீக்கிரமா நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். என்ன சிஸ்டர், வெளியே போலீஸ் ஜீப் சத்தம் கேக்குது. ஐயோ, வரா போலீஸ் ஆபீசர் வரா. என்ன துர்கா, இப்பதான் போன அதுக்குள்ள வந்துட்ட? தேவிமாக்கு ஸ்கூல் லீவு, உனக்கு ஸ்டேஷன் லீவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சிஸ்டர் இது? இப்பதான் நம்ம நாக்ஸ் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போனா, கழுகுக்கு மூக்குல வெறுத்த மாதிரி துர்கா அவதரிக்கிறா. என்ன சிஸ்டர் பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இவ விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காளா இல்ல வேற எதுக்காவது வந்திருக்காளான்னு தெரியலையே. தெரியலையே. எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனும் லீவ் விட்டா நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இப்பவே நிறைய குற்றவாளிங்க போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. சிஸ்டர், உங்களை தான் சொல்றா அவ. நீ சொல்றது கரெக்ட் தான் துர்கா. அம்மா, நீ ஏதாவது மறந்து வச்சிட்டியா? ஐயோ ஆமா ஆமா, நான் ஒரு முக்கியமான ஃபைல மறந்துட்டேன். அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, போச்சு சிஸ்டர், மாட்டீங்க. சிஸ்டர், அவ்வளவுதான் போச்சு சிஸ்டர். துர்கா பாடிக்கு போய் அங்க பயக்கத்துல இருக்கிற தேவிய பாத்துட்டான்னு வச்சுக்கங்க, நம்மளோட மொத்த பிளான சொதப்பலாயிடும். என்ன பண்றது சிஸ்டர்? இரு, சும்மா புலம்பாத. ஐயோ, மாட்டின சிஸ்டர். துர்கா, இந்த ஃபைல பாரு. ஆமா ஹாசினி, இந்த ஃபைல் தான். எங்க இருந்துச்சு? டிவி கிட்ட இருந்துச்சு. ஓ சரி, தேங்க்ஸ் ஹாசினி, நான் கிளம்புறேன். அப்பாடா, இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம். பாத்து பாத்து பாத்து. என்னாச்சு? கால் தடுக்குது துர்கா. நீ அப்படியெல்லாம் ஒண்ணு கிளம்ப வேண்டாம். ஒரு நிமிஷம் வந்து உட்காந்துட்டு போலாம். ஐயோ பரவாயில்ல ஹாசினி. அட நீ வா துர்கா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாம். வா. ஐயோ, வா வா, உட்காரு துர்கா, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ ஐயோ, சென்டிமெண்ட் வச்சு லாக் பண்றாளே. லாஸ்ட் டைமே மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னு திக்கு 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 அடிச்சுக்குது சிஸ்டர். நீ கொஞ்சம் அமைதியா இரு. டென்ஷன் ஆகி காட்டி கொடுத்துறாத. என்னையே திட்டுங்க. தெய்வமா, லொகேஷன் எங்க? உன் ஃப்ரெண்டு பர்த்டேவை எங்க செலிப்ரேட் பண்றா? வீட்ல தானே? வீட்ல செலிப்ரேட் பண்ணல சூர்யா, வெளியில தான் செலிப்ரேட் பண்றா. சரி, உனக்கு லொகேஷன் தெரியும்ல? லொகேஷன் சொன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. இதே ரூட்டு தான். நீ போயிட்டே இரு சூர்யா, அங்க பக்கத்துல வந்துரு சூர்யா. வர ரைட் போ சூர்யா. ரைட்டா?
அப்புறம் ஒரு லெஃப்ட் வரும், அந்த பக்கம் திரும்புங்க. சரி ஓகே. இந்தா தண்ணி குடி. எப்ப கிளம்புவா சிஸ்டர்? சிஸ்டர், ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன தெய்வமா இது, ஒரே ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கு. நீ ரூட் கரெக்டாக தான் சொன்னியா? சரி, நீ உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறியா? வேண்டாம் சூர்யா, இந்த இடம் தான். இப்பெல்லாம் டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்றது தான் ஃபேஷன். நம்ம இறங்கி உள்ள போய் பார்க்கலாம். ம் சரி ஓகே, அதுவும் கரெக்டு தான். எல்லாருமே டிஃப்ரெண்டாக தானே பண்ணுறாங்க. சரி வா, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ம். வா சூர்யா. சரி, நான் கிளம்புறேன். சரி. அப்பாடா. ஆமா, சூர்யா தேவி எங்க? இவ விட மாட்டா சிஸ்டர். நம்ம சோழியை பிடிக்காம விட மாட்டா. அது சூர்யா மாமாவும் தேவியும் வெளியே போயிருக்காங்களே. வெளியனா எங்க போயிருக்காங்க? தேவியோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளா, அதுக்கு போகணும்னு சூர்யா மாமாவை அடம் புடிச்சு கூட்டிட்டு போயிருக்கா. சூர்யா மாமா ஈவினிங் போலாம் தான் சொன்னாரு. இப்பவே போகணும்னு அடம் புடிச்சு கூட்டிட்டு போயிட்டா. ஐயோ, பாத்தீங்களா சிஸ்டர், எப்படி கோத்து வரான்னு பாருங்க. சூர்யாவுக்கு அப்புறம் இவங்க 2 பேரையும் தான் சிஸ்டர் காலி பண்ணணும். நீ உன் வாயை மூடிக்கிட்டு இரு. ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போகணும்னா தேவிமா என்கிட்ட சொல்லிருப்பாங்களே, அவ ஏன் என்கிட்ட சொல்லல? சூர்யா மாமா கூட கேட்டாரு. துர்காக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அத சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? ம். அப்படியே சிஸ்டர், பாருங்க சிஸ்டர், அப்படியே நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றா. சிஸ்டர், ஒருவேளை அவ ஒட்டு கேட்டிருப்பாளா சிஸ்டர்? என்ன முறைக்குது. சரி, நான் மேல போயிட்டு வரேன். ஐயோ, ம். ஐயோ சிஸ்டர், போச்சு. அவ பார்க்க போறா, நாம மாட்ட போறோம்.